சனிக்கிழமை அமாவாசை நாளில் நான் செஞ்ச சில வழிமுறைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணியில் கொஞ்சமாக எள்ளு கலந்து குளிக்கிற தண்ணியில் கலந்து நாங்கள் எல்லாருமே வந்து குளித்தோம் வீட்டில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு காகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எள்ளு சாதம் வைப்போம். அப்படி இல்லைன்னா எள்ளு கலந்து தயிர் சாதம் வந்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ஏன்னா முன்னோர்கள் வந்து காகம் வடியில் வந்து சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுடைய வாகனமாகிய காகத்துக்கு வந்து நம்ம வந்து வைக்கும்போது அவருடைய தாக்கம் வந்து குறைவாக இருக்கும் நமக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு செய்கிறதுங்கிறதும் இந்த அமாவாசை நாளில் ரொம்ப ரொம்ப சிறந்தது. அமாவாசை நாளில் மட்டும் இல்லை, எல்லா நாளுமே குலதெய்வ வழிபாடு செய்யணும். அதுக்கு இலுப்பை எண்ணெய் யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. அதுக்கப்புறம் நான் அமாவாசைக்கு நான் வந்து கலச வழிபாடு செய்வேன். இது வந்து 10 வருஷமாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின லாங் வீடியோ ஆன்மீகம்ங்கிற பிளேலிஸ்ட்டில் இருக்கும், பாருங்கள். சனி பயிற்சி சில பேர் இருக்குன்னாங்க, இல்லைங்கிறாங்க. எது எப்படியோ சனி நம்ம கிரகங்கிறது உண்மைதான். கிரகங்கள் எல்லாமே இயங்குறனால தான் நம்ம பூமியே வந்து உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குலதெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு எல்லாம் முடிச்சுட்டு எங்கள் வீட்டில் இருக்க ஜாதகத்தை வந்து நான் எடுத்து வச்சு நான் வந்து பூஜை பண்ணிட்டேன். நமக்கு ஜாதகர்கிட்ட போகிறதுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அவங்க சொல்கிறது சில விஷயங்கள் பயமாக கூட இருக்கலாம். அதனால நம்ம போகாட்டியும் கூட ஜாதகத்தில் எந்த தோஷமும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜாதக நோட்டை வச்சு வீட்டிலேயே சாமி கும்பிட்டு நவகிரக தீபம் அப்படிங்கிறத ஒன்று ஏற்றிருக்கேன். அது என்ன அப்படின்னா நவதானியத்தை வந்து வச்சு அது மேலே வந்து ஒரு அகல் விளக்கு வச்சு நான் ஏற்றி நான் வந்து பூஜை பண்ணேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லா சனிக்கிழமையும்